குட் மார்னிங். ஹாய் மயிலு. தெய்வமே வணக்கம். எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் சார். என்ன விஷயம்? நல்ல விஷயமா தான் சார் வந்திருக்கேன். யார் நீ? நல்ல விஷயம் பண்ணாதீங்க. ஆமாம் சார். அப்போ உட்காந்து பேசுவோம். சரிங்க சார். ஹாய் 3 டீ கொண்டா. உட்காரு. என்ன நல்ல விஷயம்? நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் சார். ஓ இதுதான் நல்ல விஷயமா? வெரி குட் வெரி குட். யார் ப்ரொடியூசரு? அண்ணன் தான். இங்கே இப்போவே காணோம். காணுமா? ஓ இவர் உனக்கு அண்ணனா? அண்ணன் மாதிரி சார். 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோம். ஓகே ஓகே. யார் டைரக்டர்? நீங்கள் தான் சார். எது? நீங்களே தான் சார். நான் டைரக்டர். ஆமாம் சார். ஹீரோ? கமல் சார். யாரு? நம்ம கமல் சார். மயிலு, நாம் இப்போ 16 வயது நிலை பீரியடில் இல்லை. கூப்பிட்ட உடனே கமல் சார் காஸ்டியூம் கூட இல்லாமல் வந்து நடிக்கிறதுக்கு. சார் எனக்கு லைஃப் கொடுத்தவர் சார். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர். நான் சொன்னா அவர் ஓகே சொல்லுவார் சார். ஐயோ அவர் ஃபாரின்ல ஹாலிவுட் படம் அது இதுன்னு பயங்கர பிஸியாக இருக்காரு. என்ன சொல்கிற நீ? சார் உலக நாயகன் பேர் வச்சது நீங்கள் கேட்டவர் இல்லைன்னா சொல்ல போகிறாரு. போ என்னை வச்சு அங்கே போடுறது, அவர் பேரை வச்சு என்கிட்ட போடுறது. டேட் இல்லை. தெய்வமே சார். சார் எனக்கு டேட் இல்லைன்றாங்க சார். எனக்கு லைஃப் கொடுங்க சார். ப்ளீஸ் சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் ப்ளீஸ். நான் தெலுங்கு படம்லாம் கமிட் பண்ணி வச்சிருக்கேன். பூரா லண்டன்ல ஷூட்டிங். நீங்கள் எப்போ சார் ஷூட்டிங் போகிறீங்க? ஜூன்ல இருந்து. சார் 4 மாதம் கேப் இருக்கு. இது 3 மாதத்தில் முடிச்சிருவீங்க சார். ஏயா கமல் சார் ரவிக்குமார் இந்த காம்பினேஷன் இந்த காலத்துல 3 மாசத்துல முடிக்க முடியுமா? சார் ஸ்பீடு சார். நீங்க ஸ்பீடு. உங்க ஸ்பீட்ல இன்னைக்கு சினிமா எடுக்கிறதுக்கு இப்போ யார் சார் இருக்காங்க? ஐயோ அமுக்குறானே. சரி நம்ம ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா அண்ணனுக்கு? நேத்தே சொல்லிட்டேன் சார். எல்லாம் வாங்க மாட்டாரு. எல்லாமே சீதான்னு சொல்லிட்டேன் சார். சீதான். சீனா செக்கு சார். பியூர் ஒயிட். நீங்க ஒயிட் சார். ஐயோ நெஞ்ச தொட்டானே. சரி பாப்போம். தேங்க்யூ சார். சார் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட். ஸ்மால் தான் வந்ததுலேருந்து போட்டுட்டு இருக்க. பிக்கா சொல்லு. ஒரு ஃபோன் ஒன்று வரும். நீங்கள் அட்டன் பண்ணணும். ஃபோன் யார்கிட்ட இருந்து? கமல் சார் கிட்ட இருந்தா? இல்லை சார் ஃபைனான்ஸ் கிட்ட இருந்து. ஃபைனான்சியர் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு? சார் உங்களுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ல. ஓ அட்வான்ஸே ஃபைனான்சர் கிட்ட இருந்தானா? ஆமாம் சார். அப்புறம் நீங்கள் 2 பேரும் என்னத்துக்கு வெறும் தேங்காய் பூ பழம் வெத்தலை பாக்கு? இல்லை சார் அதுவும் ஃபைனான்ஸ் கிட்ட இருந்து தான். டேய் இல்லைங்க சார். நீங்கள் தன்னாலின்னு ஒரு பெரிய படம் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா சார்? அப்ப நானே கை காசே போடலங்கறியா? காலை காட்டுங்க சார். என்ன பிளஸிங் பண்ணுங்க சார். பிளஸிங் பண்ணுங்க. சரி நல்லா இருங்க போங்க போங்க சார். அப்போ நாங்க சரி தேங்க்ஸ் சார். டேய் டீ எனக்கு மட்டும் கொண்டாப்பா. ஐயோ 3 மாதத்துக்குள்ள போயிடலாமா? பெரிய ஃபைனான்ஸ் அண்ணா சொன்னா Mailasamy, how are you? Pleased to meet you. சூப்பர் சார். He is my brother Ganesh. Very nice Hello, to sir. meet you, sir. Glad to meet you, sir. Okay, sir. क्या சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போ படம் நடிக்கிறது கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கோம். அப்படிங்களா? டைரக்டர் வந்து KS ரவிக்குமார் சார். ஹீரோ வந்து கமல் சார். மியூசிக் வந்து AR ரகுமான். இது ஒரு பிக்கெஸ்ட் பட்ஜெட் சார். ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் போல இருக்கு. ஆமாம். அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக 3C நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் சார். வணக்கம் மயில்சாமி பேசுகிறேன் சார். சார் ஒரு நிமிஷம் ஃபைனான்ஸ் கொடுக்குறேன் சார். டைரக்டர் KS ரவிக்குமார் சார் லைனில் இருக்கார். சார் நமஸ்காரம் சார். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். ஒன்றும் இல்லை சார். மயில்சாமி வந்திருக்கிறார் நம்மக்கிட்ட. ஒரு படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கமல் சாரும் நடிக்கிறாராமே அந்த படத்தில். அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். வேற வழி இல்லை சார். அதான் ஒத்துக்கிட்டேன். ரொம்ப நாள் ஃப்ரெண்டு மயில். அப்போனா மயில்சாமி கிட்ட தொடர்ந்து பேசுகிறேன் சார் இதை பற்றி. தேங்க்யூ ஜி. நீங்கள் எப்போன்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி. அட்வான்ஸ்னா நம்ம அட்வான்ஸ் மாதிரி கொடுக்கறது இல்லை. நாங்கள் எப்போவுமே ஃபைனான்ஸ் கொடுத்தோம்னா அது வந்து டாக்குமெண்ட் பேரில் தான் கொடுப்போம். நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருக்கிறீங்களா? டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருக்குது. நாளைக்கு கொண்டு வர சொன்னாலும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து எதாவது செய்யுங்க. சரி நீங்கள் டாக்குமெண்ட் கொண்டு வாங்க. நான் வந்து அந்த டாக்குமெண்ட்டை லாயர்கிட்ட அனுப்புவேன். அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஜி. கை கொடுங்க ஜி. போயிட்டு வாங்க. ஓகே சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். Okay, sir. வாங்க போகலாம். Kindly help us, தேங்க்யூ. sir. தேங்க்யூ ஃபார் கமிங். மயிலு அவ்வளோ தௌலத்தா டாக்குமெண்ட் எடுத்துன்னு வரேன்னு உன் வீட்டு டாக்குமெண்டா? எங்கள் பரம்பரைக்கே பத்திரங்கிறதே கிடையாது. யார் வீட்டு டாக்குமெண்ட்? அண்ணனு தான். அண்ணனா? யோ அண்ணி பேர்ல இருக்குதியா வீட்டு டாக்குமெண்ட்? அண்ணன் வேற அண்ணி வேறயா? என்னது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது மயிலு. பாருண்ணே
அங்க பீரோல சும்மா இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து சேஜில கொடுத்தா சேஃபா லாக்கர் இதெல்லாம் சொல்லாது இதெல்லாம் இங்க wrong பாருங்க. idea. என்ன விட்டுடு. நான் சொல்றது நல்லா கேளுங்க கணேசனே. உன்னை என்ன நம்பி 100 ரூபாய் எவனும் சும்மா தர மாட்டான். 100 கோடி ரூபாய் பிசினஸ்னே. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏஆர் ரஹ்மான், கமலஹாசன், கே.எஸ். ரவிக்குமார், கீழ விடிவி கணேசன், மயில்சாமி, ஆல் ஓவர் வேர்ல்டுனே. இதெல்லாம் நடக்குமா மயிலு? நடக்கும்னே. பத்திரத்தை கொண்டு வந்து வைக்கிறோம், ஜெயிக்கிறோம். வாங்க போலாம். வாங்கண்ணே. இருந்து. மயில்சாமி, இந்த ராஜேஸ்வரி யாரு? எங்க அண்ணி, அவர் ஒய்ஃப். உங்க ஒய்ஃபா? என் ஒய்ஃப் தாங்க. ஆமா சார், அவங்க பேர்ல தான் வீடு இருக்குது சார். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? ராஜேஸ்வரி அம்மாவை ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வரீங்க. ஓகே சார். அங்க வந்து நான் சொல்ற ஃபேமிலி மெம்பர் என்ன சொல்றேனோ அந்த பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி சேல் டீடோட கொடுத்துடணும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். நீங்களும் விட்னஸ் போடணும் அதில். போடுறேன் சார். அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு செக் மூலியமா பணம் கொடுப்பேன். ஓகே சார். நீங்க பணம் வாங்குறது எந்த கண்டிஷன்ல வாங்குறீங்கன்னா ரிலீஸ்க்கு முன்னால பணத்தை கொடுத்துடணும். கொடுத்துடலாம் சார். சப்போஸ் ரிலீஸ்க்கு முன்னால பணம் சேரலன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சொந்தமாயிடும். ஓகே சார். கொஞ்சம் இருங்க ஜி. மொத்தமே 6 மாசம், 3 மாசம் ஷூட்டிங், 3 மாசம் போஸ்ட் ப்ரொடக்ஷன். 6 மாசத்துக்கு அப்புறம் பணத்தை கொடுத்து டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிக்கிறோம். நீங்க பணத்தை செட்டில் பண்ணலனா இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சொந்தமாயிடும். ஆமா ஆமா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிசினஸ் வேற. ஆமா ஜி. ஆமா ஜி. ஓகே ஜி. ஓகே ஜி. நீங்க சொன்னா சரி. மயிலு, இது என்ன சோதனை? வெள்ளிக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா தெரியலையே. தூபத்தை போட்டாலே சாய்பாபா இன்னைக்கு பொழுது சந்தோஷமா விடிட்டுன்னு. வா. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सर्वविघ्नोपशान्तये. ராஜி, சின்ன வயசுலேருந்தே தெருவில் நடந்து போகும்போது டெம்பிள் பாஸ் ஆச்சுன்னா கையெடுத்து கும்பிட மாட்டேன். ஒரு வாட்டி கும்பிட்டுட்டு பெரிய சோதனையாக ஆகிப்போச்சு. அதனால நம்ம மைண்ட் சைக் ஆயிடுச்சு. ஆனால் நீ இப்போ பூஜை பண்ணுறத பார்க்கும்போது எனக்கே உடம்புலாம் வைப்ரேஷனில் சாமி கும்பிடணும் போல இருக்கு. அதுவும் நீ நடு வீட்டில் உக்காந்துருக்கிறத பார்த்தா சாட்சாத் வீரலட்சுமி மாதிரியே இருக்க.